அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் கிரகச்சேர்க்கைகள் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கிரகச்சேர்க்கைகளில் சந்திரனோட குரு சேர்க்கை எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இப்போது குரு சந்திரன் சேர்க்கை அப்படின்னு நம்ம சொன்னாலே உடனே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அப்படின்னு நம்ம வரோம். அது மட்டும் இல்லாத இந்த குரு சந்திரன் சேர்க்கையினால் சகட யோகம்னு ஒன்று இருக்குது, அம்ச யோகம்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி பல விதமான யோகங்கள் இந்த குரு சந்திரன் சேர்க்கையில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். கஜகேசரி யோகம் நம்ம சொன்னோம், ஓகேங்களா? ஆனால் இந்த யோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லச்சே நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சேர்க்கைன்ற பொருளே இதுக்கு கரெக்டான பொருள் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்தாலே அது சேர்க்கை, அது பற்றி பலன் தான் இந்த குருச்சந்திர அந்த யோக பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுவோம், அவர் வீடு வாங்குகிற யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடு வாங்குகிற யோகம் இருக்குது அப்படின்னா அங்கே அவருக்கு அந்த சேர்க்கை. அதே போல் ஒரு திருமணம் ஆச்சு, திருமண யோகம்னு சொல்கிறோம். திருமணம் ஒரு ஆண் பெண் இணையிருந்து திருமணம். ஸோ அந்த இடத்துல ஒரு சேர்க்கை தான் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம அப்படி தான் நம்ம பொருள் எடுத்துக்கணுமே, இதை அதிர்ஷ்டம்ன்றது நம்ம எடுத்துக்கவும் முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம குரு சந்திரன் யோகம் இருக்குது, யோக பலன்களே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட எந்த ஒரு யோகமாக இருந்தாலும், இது குரு சந்திரன் யோகம் அப்படின்னு நம்ம சொல்லி எந்த ஒரு கிரக சேர்க்கைனாலும் அந்த யோகம் நடக்கணும் அப்படின்னா அந்த தசா புத்தி காலம் வரணும். அது மட்டும் இல்லாத கோச்சாரத்தில் வர கிரகங்களாக அந்த ஒத்துழைக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பலன்கள்ன்றது நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த குரு சந்திரன் சேர்ந்தா அப்படின்றது என்ன அப்படின்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாத இந்த குரு சந்திரன் சேர்க்கை இணைவு அப்படின்றத பார்க்கச்ச இதில் மற்ற யோகங்களும் இருக்குது. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா கஜகேசரி யோகம் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லை அங்கீச யோகம்ன்ற ஒன்று இருக்குது, சகட யோகம்ன்ற ஒன்று இருக்குது. இப்படி பலவிதமான யோகங்கள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு சிறு யோகமாவது அந்த ஜாதகத்தில் இருக்கணும்னு கூட நம்ம எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அதாவது நம்ம சொல்கிறோம், மலையளவு வேலை செய்தாலும் கடுகளவு நன்மையாவது கிடைக்கும் அப்படின்றல. அதே மாதிரி ஜாதகத்தில் எப்பேற்பட்ட குறைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில யோகம் இது மாதிரி செயற்கைன்றது ஒரு சில நன்மைகளே தரக்கூடிய அமைப்புன்றது இருக்குன்னு கூட நம்ம சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்டது தான் ஒரு ஜாதகம் அப்படின்னு. அதே போல் ஒரு ஜனனகால ஜாதகத்தில் அந்த கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி அந்த கோச்சார கிரகங்களோட சேர்க்கையும் அது மட்டும் இல்லை அந்த தசாபுத்தியும் பொறுத்தே இந்த யோக பலன்கள் அப்படின்றது அமையுன்றது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி இப்போ குரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், குரு தனகாரகன், புத்திரகாரகன் சொல்லுவோம். கல்வி படிப்புக்கு குரு, ஆன்மீகத்துக்கு குரு, தர்மவான், நீதிமான் சொல்லலாம். நேர்மை இதெல்லாம் நம்ம குரு கடைபிடிப்போம். நல்ல குணநலங்கள் அதுமாதிரி நல்ல கருணை இதெல்லாம் நம்ம அதேமாதிரி தங்கம் இதெல்லாம் குருவோட இதில் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ சந்திரன் எடுத்தோம் அப்படின்னா சந்திரன் மனசுக்காரன், புத்தி, வலிமைக்கு இதெல்லாம் சந்திரன் சொல்லுவோம். தாய்க்கு சொல்லுவோம். உடல் இதெல்லாம் சந்திரனோட காரகத்தில் வரும். ஆனால் இந்த சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை தேய்பிறை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த பலன்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு சந்திரன் சேர்க்கை அப்படின்றப்போ இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த குரு சந்திரன் அப்படின்னு நம்ம சேர்க்கை அப்படின்றது இது ஒரு நெருங்கிய இதில் இருக்குது. குருவும் சந்திரனும் நெருங்கிய இதில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த குரு சந்திர யோகம்ன்றது பலன்களை தராதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருவும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தாலும் அல்லது சந்திர கேந்திரத்துக்கு, அதாவது சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து 4, 7, 10 குரு இருந்தாலோ அல்லது குருவின் பார்வை
சந்திரன் மேலே 5, 7, 9 குரு பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை பற்றால் வந்து உங்களுக்கு இந்த குரு சந்திர யோகம் அப்படின்றது இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு, கஜம்னா யானைன்றது. ஸோ இந்த மாதிரி சந்திரன் கேந்திரத்துலேயோ இல்லை குரு கேந்திரத்து சந்திரனோ சந்திரன் கேந்திரத்தில் குரு இருந்தாலோ வந்து இது வந்து உங்களுக்கு கஜகேசரி யோகம் அப்படின்ற மாதிரி ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க யோகங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படின்னா, நல்ல கீர்த்தி, நல்ல வாழ்க்கை, ஓகேங்களா, நல்ல அறிவாற்றல், எல்லாம் புத்தி கூர்மை நல்லது, திறமைகள் நிறைந்தவர்கள், ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல குடும்பம் அமையும். அதாவது தொழிலில் ஒரு நல்ல தொழில்கள் சேர்ந்த முன்னேற்றங்கள், அறிவு கூர்மை, புத்தி, தன்னம்பிக்கை, முயற்சி இருக்கும் அவங்களுக்கு. கடின உழைப்பாளிகள் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு உதவும் மனப்பான்மை இருக்கும். கருணை, பாசம், அன்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக பக்தி நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க சொல்லலாம். புகழ் கீர்த்தியெல்லாம் இவங்களுக்கு தேடி வரும்னு சொல்லுவாங்க. அது சமுதாயத்தில் வந்து ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இருக்குன்னு சொல்லலாம். உறவுகள், உறவினர்கள், பெற்றோர்கள் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு விஐபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பெயர்க்குறையவர்கள் கூட சொல்லலாம். மற்றவர்கள் ஒரு முன் உதாரணமாக கூட இருப்பாங்க அப்படின்னு நம்ம கூட இந்த குரு சந்திரன் சேர்க்கை பெற்றவர்கள் இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து அந்த தன்மை உள்ளவர்கள் வந்து எப்படின்னா, இது வந்து 5, 9, 7, 5, 9 இருக்குச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர்கள் வந்து எதிரியை வந்து தும்சம் செய்வார்கள் கூட சொல்லலாம். அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து வெற்றியே காண்பார்கள். ஸோ அத்தகைய திறமை வாய்ந்தது இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி சகட யோகம்னு நம்ம சொல்லலாம். இந்த சகட யோகம்ன்றது என்ன அப்படின்னா, இது வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பலன்களை தரும். அதாவது நற்பலன்கள் குறைவியாக இருக்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த தன்மை, இந்த அமைப்பு, இந்த சகடயோகம்ன்ற இருக்குது அப்படின்னாலும் இல்லையா வந்து இந்த இன்னொரு விஷயம் இந்த சகடயோகத்தை இன்னொரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குரு சந்திரன் 6, 8 இருக்காங்க அப்படின்னா இந்த சகடயோகம்ன்றது நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மை இருக்க பட்டத்தில் வந்து இந்த ஜாதகர் நபர் அப்படி ஒரு தன்மைகள் வந்து ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு சாதகமற்ற நிலை, வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வுகளே இருக்கும். அதாவது ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு சமநிலையே இருக்காது. ஒரு வரவு, ஒரு பாட்டிலே இருக்கும் இல்லையா, பழைய பாட்டில் வரவு 8 செலவு 10. ஸோ அது மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகளே வந்து இருக்கும் நிலையே வந்து இந்த சகடயோகன்றதுன்னு சொல்லலாம். ஒரு மாறுபட்ட தன்மைகள், பிரச்சனைகள். ஸோ இப்படிப்பட்ட நிலையை வந்து இந்த குரு சந்திரன் நினைவுன்றது இந்த இடத்துல இருக்குன்றது கூட இந்த மாதிரி அமைப்புன்றது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு சந்திரன் இணைவு அப்படின்றப்போ வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகள் தரும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தாங்க. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு தான் வந்து இந்த குரு சந்திரன் இணைவுன்றது அதிகப்படியான நன்மைகள் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து குரு பகவான் வர்றார். ஸோ அவரே வந்து 10ஆம் இடத்துக்கான தனுசுக்கும் அவரே அதிபதி. ஸோ 1, 10 கேந்திரத்தில் வந்துடுறாங்களா. அதே மாதிரி இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் நம்ம சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. ஸோ கடகம் சந்திரனோட வீடு. ஸோ இந்த அமைப்பு இருக்குச்சே வந்து இந்த ஜாதகருக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற இவங்க தான் வந்து இந்த யோகவான்கள் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வந்து இந்த குரு சந்திர யோகன்றது இவர்களுக்கு வேலை செய்யும். நல்ல புகழ், நல்ல கீர்த்தி, நல்ல மதிப்பு, சமுதாயத்தை ஒரு அந்தஸ்து, அதேமாதிரி ஒரு நீதி, நேர்மையெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. மற்றவர்கள் ஒரு முன் உதாரணமாக விளங்குபவர்கள் கூட நம்ம சொல்லலாம். வெளிநாடு, வெளியூர் போகிறதுல பயணங்கள் மேற்கொண்டு அதுலேயே நன்மைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அவங்களுக்கு சொத்து சுகங்கள், வீடு, வண்டி, வாகனம், அனைத்து விதமான சௌபாகியங்களும் நிறைந்தவர்களாக விளங்குவார்கள்ன்றது ஒரு உண்மையும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய திறமை வாய்ந்த இந்த குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குருவும் சந்திரனும் இணைந்து இருக்க பெற்றவர்கள் இப்படிப்பட்ட யோகவான்கள் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த குரு சந்திரன் இணைவு அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல இருந்தால் நன்மைகள் நம்ம சொல்லியிருந்தோம். 1ஆம் இடம், 4ஆம் இடம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9, 10 இது மாதிரிலாம் இருக்கச்சே வந்து ஒரு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லணும். ஆனால் இந்த குரு சந்திரன் இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 7 இதெல்லாம் இருக்கிறத வந்து ஒரு நன்மைகளே இல்லை அப்படின்னு சுபத்தன்மையை கெடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த 2ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்கச்சே வந்து
அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு நிலையற்ற தன்மை. குரு அங்கே இருக்கார், 2ல் குரு இருந்தாலும் வந்து அந்த சுபத்தன்மை வந்து அந்தளவுக்கு இருக்காது. பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படின்றத பார்த்திங்கன்னா கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம். ஸோ இங்கே 7ஆம் இடத்துல குருவும் சந்திரன் சுபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாதக அலங்காரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு இப்போ இதுவே இருக்கும், வாரியே இருக்கும். அதாவது என்ன, குருவும் பால்மதியும் பரமகுருவும் சேர்ந்து 7ல் இருக்க இரு சுபர்கள் இணைந்த இடம் அப்படின்னு நின்றது. அது வந்து சுபத்தன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல வந்து இந்த குரு சந்திரன் இணைந்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா களத்திரத்துக்கு வந்து உயிர் சேதமோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள், இது ஒரு இழப்புக்களை வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனை, நிம்மதியற்ற வாழ்க்கை, வம்சத்தில் வந்து வம்ச விருத்தியை பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலையின் கூட நம்ம சொல்லலாம். இதே தான் வந்து புலிப்பாணி கூட அவருடைய பாடல்களை சொல்லுவார். பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கண்டு பால்மதியும் பரமகுருவும் 7ல் நிற்க கேளப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை செந்திரு மதியும் தேவியால் பிரிந்திருப்பாளே விலகி இருப்பாளேன்னு வரும். அதாவது இந்த 7ஆம் இடம் சொல்ல கலத்திரஸ்தானத்தில் குருவும் சந்திரன் இணைந்து இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருமகளான லக்ஷ்மி கலாட்சம் வந்து அந்த இடத்துல விலகி நிற்பார் அப்படின்பார். ஸோ அப்படி விலகி நிற்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொருளாதாரத்தில் ஏற்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கும், பொருளாதார பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லலாம். வம்சத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும், கலத்திரத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல 7ஆம் இடத்துல இந்த குருச்சந்திரன் நினைவு அப்படின்றது வந்து சுபமற்ற தன்மை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12ல் அப்படி குரு இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு யோகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 11ம் சரி சிறப்பு இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான இது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த குரு சந்திரன் யோகம் வச்சு நம்ம சொன்னாலும் இந்த யோகமானது இப்படி தான் இணைவுகள் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து வேலை செய்யுமா அப்படின்றது செய்யவே செய்யாது. உண்மையிலே நம்ம என்ன சொல்லுவோம், அதே மாதிரி இந்த இணைவு அப்படின்றது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது என்ன அப்படின்னா குருச்சந்திர இணைவு அப்படின்றது குரு அப்படின்னு நம்ம 9ஆம் இடம். ஸோ இது வந்து காலபுருஷனுக்கு தத்தபடி 9ஆம் இடம்ன்ற தனுசு. ஸோ தனுசுன்றது தந்தை. ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தையாக குறிக்கும். ஸோ தந்தை வழி உறவு பற்றிய கர்மாவும், அதே போல் 4ஆம் இடம் காலபுருஷன் 4ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு சந்திரன் 4ஆம் இடம் சுகஸ்தானம் தாய். ஸோ அந்த 4ஆம் இடம் மதி. ஸோ அங்கே அப்படி பார்க்கச்சு இந்த தாய் தந்தையோட கர்மாவின் பதிவின் தொடர்ச்சியே வந்து இந்த குரு சந்திர யோக தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கேற்ற பலன்களை அதுக்கேற்ற மாதிரியே இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா, ஒருத்தர் இந்த 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 ஜாதக இந்த தாய் தந்தை தான் பிறக்கணும், இந்த இதுதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போது இவருடைய அந்த கர்மாவின் படியும் கூட இந்த பலன்கள் வந்து மாறுபடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அதுவே அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குரு அப்படின்ற பட்சம் வந்து சுபகிரகம், நன்மைகள் எல்லாம் நிறைந்தாது அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆனால் சந்திரனை வந்து வளர்பிறை சந்திரன் தான் சிறப்பு நல்ல யோகம்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு சந்திரன் அப்படின்ற பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள். இவர்கள் இருவருமே வந்து மறைமுக எதிரிகள் தான் உண்மையிலே. ஏன்னா குருவோட மனைவின்றது தாரை அப்படின்னு சொல்லுவோம். சந்திர பகவான் வந்து குரு பகவான்கிட்ட தான் கல்வி கட்டுறார். அப்படி கட்டுற பட்சத்தில் அவர் வந்து ஒரு ஆசிரமம் ஒன்று இது பண்ணோம், ஒரு விழாவுக்கு வந்து குரு பகவானை அழைக்கிறார். ஸோ இப்போ குரு பகவான் வந்து அந்த சமயத்தில் போக முடியாதனால தன் மனைவியான தாரையை வந்து அவர் வந்து அனுப்பி வச்சுறார். ஸோ அவங்க தாரை வந்தோடனே இவர் சந்திரன் வந்து இவங்க வந்து குரு பத்தினி வந்திருக்காங்க, குரு வரலாம் அவரோட பத்தினி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சகல மரியாதை எந்தவித குறை இல்லாமல் அந்த உபசரணைகள்லாம் நல்லபடியாக செய்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சிட்ருக்கார். ஸோ அப்படி அந்த கவனிக்கும் தன்மை இருந்ததால் அந்த மனநிலைகள் மாதிரி சந்திரனோட இதில் வந்து இவங்க மயங்கி அவங்கக்கிட்டே வந்து இருந்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு சமயத்தில் சந்திரனுக்கு ஆல்ரெடி வந்து 27 மனைவிகள் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இவர்களை வந்து சரி 28வது மனைவிகளாக ஆயிடுறாங்க. இதனுடைய விளைவு தான் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது ஒரு இதுவாக வந்து ஒரு ஜோதிட விதியில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கச்சே வந்து
பிற்கால கட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பிரிந்து வந்தார்கள். அந்த இது எல்லாருக்குமே வந்து சந்திரன்லேருந்து வந்தது. அந்த சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தோம் புத பகவான். நவகிரகத்திலே வந்து புத பகவான் வந்து இதுவான எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட காலத்தினால வந்து இவர்கள் மறைமுக எதிரிகளாக இருக்கிறதுனால இவர்கள் இணைந்து இருக்கும் இதில் பாவத்தில், அந்த பாவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் நன்மை அதிகமாக செய்யறதுன்ற ஒரு போட்டி இருக்கும். ஸோ அந்த இழுபறி இருக்கிறதுனால வந்து 2 பேருமே வந்து அந்த பாவத்தை வந்து கெடுத்துருவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இது எப்படி நம்ம சொல்லலாம், இந்த குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு அப்பத்தை வந்து பிரித்து கொடுக்குற அந்த குரங்கு இந்த கதை. ஸோ அந்த மாதிரி வந்து இது யாருக்கு அதிகம், யாருக்கு இது யார் அதிகமாக ஒரு போட்டியிலே வந்து இவர்கள் இருக்கும் உண்மையை சொன்னால் இந்த மாதிரி தன்மை தான் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். குரு சந்திரன் நினைவு அப்படின்றது வந்து ஒரு விதத்தில் நம்ம நல்லதுன்னு நம்ம நினைச்சாலும் உண்மையில் பார்க்க போனால் இவர்கள் இருக்கும் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான நன்மைகளோட தீமைகளே அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். யதார்த்தத்தில் இதான் உண்மை. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த குரு சந்திரன் இணைவு அப்படின்றது வந்து 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் அங்கே இருக்கச்சே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கச்சே தான் இந்த யோக பலன்கள் அப்படின்றது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா மறைவு ஸ்தானம் நம்ம நினைச்சாலும் உண்மையிலே பார்க்க போனால் அந்த இடத்துல வந்து இவர்கள் எப்படி இந்த சுபத்தன்மையில் இருக்கச்சே வந்து யார் அதிக சுபத்தன்மை தரதுன்ற போட்டியில் இருக்கோ அதே மாதிரி இந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லிக்கிற 3, 6, 8, 12 இருக்கச்சே வந்து இவர்கள் அந்த இடத்துல அந்த கெடுபலன்னு யார் நீ நான் போட்டி வச்சே அங்கே வந்து மாறுபட்ட பலன்களை மாறிச்சே அந்த இடத்துல இருக்கிற இணைவுன்றதே வந்து அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு சந்திரன் நினைவு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பாதகமற்ற நிலைமையோ இல்லை எல்லாருக்குமே வந்து சாதகமான நிலைமையோ இருக்காது. ஓகேங்களா. யதார்த்தம் நம்ம பார்க்கச்ச வந்து அந்த ஜாதகத்தில் அந்த எந்த பாவத்தில், ஏன்னா பாவத்தின் அதிபதியாகவும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாத இப்போ வந்து சூரியனும் சந்திரனை தவிர மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 ஆதிபத்தியங்கள் இருக்குது. அந்த 2 ஆதிபத்தியத்தில் எந்த ஆதிபத்தியத்தில் வந்து இந்த இணைவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிஷப லக்னக்காரர்கள். இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திரன் அதுக்கு 7ஆம் இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல இருந்தால் அந்த மாதிரி 8, 11ஆம் இடம் ஆகிடும். ஸோ 8, 11 அப்படின்ற 8ஆம் இடத்துல வந்து குரு சந்திரன் இணைவு அப்படின்ற முதல் ஆதிபத்தியம் அங்கே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி அதுவும் இல்லை 2ஆவது ஆதிபத்தியம் தான் வந்து 11ஆம் இடமாக வருது. ஆனால் அதே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்ம லக்னக்காரத்துக்கு எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம் எடுக்கச்சே வந்து முதல் ஆதிபத்தியம் 5ஆம் இடம் வரும், 2ஆம் ஆதிபத்தியம் வரைச்சி 8ஆம் இடம் வரும். அப்போது வந்து அந்த அப்படி அந்த சிம்ம லக்னக்காரருக்கு இந்த குரு சந்திரன் இணைவுன்றது ஒரு மாறுபட்ட பலன்கள் தரும். ஏன்னா முதல் ஆதிபத்தியத்தில் இருக்குச்சு, அது நன்மை சுபத்தன்மையில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பலன்கள் வந்து மாறுபடும் கூட நம்ம சொல்லலாம். அதனால் இந்த கிரக இணைவு சந்திரன் குருவோட இணைவு அப்படின்றப்ப வச்சு இந்த என்ன தான் நம்ம வந்து ஒரு குரு சந்திர யோகம் இல்லை கஜகேசரி யோகம் இல்லை அங்கீச யோகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இதுக்கு ஆதிபத்திய ரீதியாக அந்த எந்த ஆதிபத்திய பலன் பெறுகிறதோ அது மட்டும் இல்லாத அந்த இணைவு எந்த டிகிரி சொல்கிறோம் இல்லையா அந்த இணைவில் இருக்கிறதோ அதையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். அதுக்கும் இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னத்துக்கு அது எந்த ஆதிபத்தியம் வருது. ஓகேங்களா. அதையும் நம்ம பார்த்து கோச்சார கிரகங்களையும் பார்த்து அதே இந்த குரு சந்திரன் நினைவு கூட வேறு கிரகங்கள் ஏதாவது இணைந்து இருந்தால், உதாரணத்துக்கு பாவ கிரகங்கள சனியோ ராகுவோ கேதுவோ அது பாதி சுவர் என்று சூரியன் இணைந்திருக்கும்ன்ற பட்சத்தில் இந்த பலன்கள் வந்து நிச்சயமாக வேலை செய்யுமான்றது யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர்கள் வந்து இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துல ஒரு சில பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா. அதனால் இந்த குரு சந்திரன் இணைவு அப்படின்றது பல விதங்களில் நம்ம பார்த்து தான் வந்து பலன்களை எடுக்கணுமே ஒழிய, ஆனால் இந்த இணைவு அப்படின்றது இந்த யதார்த்தத்துக்கு வந்து பலன்கள் வந்து வருவது மிக மிக குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த குருச்சந்திர இணைவு நம்ம என்ன தான் நம்ம சொன்னாலும் ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஆஹா ஓஹோன்னு.
ஆனால் உண்மையில் நம்ம யதார்த்தத்தில் பார்த்தோம்னா இந்த பலன்கள் இந்த இணைவு இருக்க பெற்றவர்கள் வந்து நன்மைகள் அதிகம் அடைந்தவர்கள்ன்றால் மிக மிக குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கிரகணியும் நல்லா ஆய்வு நல்லா இருப்பான்னு வச்சோம். ஆனால் அந்த ஜாதகர் வந்து அந்த வாழ்க்கையில் அவர் படாத கஷ்டங்களே இருக்காது. ஆனால் அதே போல் ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த கிரகமும் வந்து ஆட்சி உச்சமும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. ஆனால் அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தில் இருப்பார். ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம உள்வாங்கி நம்ம பார்க்கச்சே தான் அதனுடைய உண்மையான தன்மை என்னன்றது நம்ம தெரியும். அதே போல் இந்த குருச்சந்திரன் நினைவு கூட நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம். அந்த எந்த டிகிரி இணைவில் இருக்குன்றது அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர சாராதிபதி கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்குன்றதை பார்க்கணும். அவருடைய தன்மை என்ன சுப்பரா பாவரான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம இந்த இணைவுக்கான கிழக்கு சேர்க்கைக்கான பலன்களை வந்து நம்ம ஆராய்ந்து எடுக்க முடியுமே தவிர பார்த்த உடனே குருச்சந்திரன் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, இவங்க அப்படி இருப்பான் இப்படி இருக்கான்னு நம்ம சொல்கிறது இது நம்மளை நாமே வந்து ஒரு ஏமாற்றிக்கிற நம்ம ஒரு என்ன சொல்கிற ஒரு சாக்கு. நம்ம இது மனசுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் உண்மையில் யதார்த்த நிலைமை வந்து இந்த குருச்சந்திரன் இணைவு அப்படின்றது நடைமுறைக்கு ஒத்து வருமானது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரின்னு சொல்லி அத்தோட இந்த குருச்சந்திரன் இணைவுன்ற தலைப்பை இந்த முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.